போதே கேஸை போட்டு அவனை ரவுடி முத்திரை குத்திட்டாங்க. இப்போ அவன் வாழணும்னு நினைக்கிறான். என்னை வெளியவே எடுக்காதீங்க எலெக்ஷன் வரைக்கும் சொன்னவன் எப்படி தப்பிச்சு ஓடணும்னு நினைப்பாங்க. டிவியில் போட்டுக்கிட்டு இருக்காங்களா தப்பிக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லி. இப்போ யார் தான் தாக்குதல் பண்ணது? குருசாமி குரூப் தான் தாக்குதல் பண்ணது. குருசாமிக்கும் இவருக்கு வெள்ளக்காளிக்கு என்ன தெரியும்? எங்கள் அண்ணனை குருசாமி 23 வருஷம் ஆச்சு. கட்சியில் வளரணுன்ற டிஎம்கே அவர், எங்கள் சித்தப்பா ஏடிஎம்கே. எங்கள் அண்ணன் இருந்தால் எங்கள் சித்தப்பாவுக்கு பலமாக இருக்கும். அதுக்காக எங்கள் அண்ணனை கொண்டுட்டா நம்ம அந்த இடத்துல மண்டல தலைவர் ஆகிடலாம், இவங்க டவுன் ஆகிடுவாங்க, நம்ம மேலே வரலாம்னு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குருபூஸ் அன்னைக்கு நைட்டு நடந்து வந்தவரை 30 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டாங்க. அந்த கேஸில் விடுதலையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்து எங்களை அங்கே இருக்க விடலை, அடிக்க துன்புறுத்த எல்லாம் செய்யவும் எங்கள் அண்ணன் கூட உள்ளவங்க அவங்களால பாதிக்கப்பட்டவங்க திரும்பி அவங்க மேலே பார்க்குறாங்க. இப்போ குருசாமி எவ்வளோ வருஷமாக உள்ளே இருக்கிறாரு? வெளியே தான் இருக்காரு. குருசாமி எப்படி ஆட்சியில் இருக்காரு? எப்படி உள்ள இல்லை, இப்போ இவர் வெள்ளக்காளி எவ்வளோ வருஷமாக? 6 வருஷமா இருக்காரு. 6 வருஷமாக தான் இருந்தார். என்ன கடைசியாக என்ன வழக்கில் உள்ள போனார்? அவர் கல்யாணம் திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. 2018 கோயம்புத்தூர் சைடு வெளியே வர்றான். 2002 அவன் தண்ணி வச்சுருக்காங்க. 2019 போலீஸ் வர்றாங்க. இருக்க விடாமல் தேடி வந்தாங்க. அந்த கேஸுக்கு தெரிஞ்சாலும் வருவாங்க. இவன் என்ன செய்யறேன், முன்னாடியோட கூட்டிட்டு நான் எங்கேயாச்சும் போனேன்னு குற்றாலம் போகிறேன். குற்றாலம் போய் அங்கே ஒரு இடத்துல வச்சு காளி ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. காளி ஒய்ஃபு மாசமாக இருக்குது. திரும்பி வாழ்ந்து நம்ம கடைக்கு ஒதுங்கி எங்கேயாச்சும் போகணுன்னு போனாங்க. பிடிச்சி தஞ்சா வழக்கு போட்டாங்க. இவனை பிடிச்சி உள்ளே வச்சாக்கா வெளியே பிரச்சனை நடக்காமல் இருக்காது. தஞ்சா வழக்கு போட்டு அடுத்த ட்ரைனிங்லேயே 10 வருஷம் தான் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, தம்பி உயிருக்கு ஆபத்து இல்லாமல் போனதா போகணுன்னு நாங்களும் பெட்டிஷன் வச்சு உள்ளேயே வச்சுட்டோம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அதிக பாதுகாப்போட கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு லிமிட் தாண்டி போலீஸ் பின்னாடி வர்றாங்க. எதுக்கு இத்தனை வருஷம் அப்படி வரமாட்டாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு கேட்குறேன். உளவுத்துறை மூலியமாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, உங்கள் தம்பி உயிருக்கு இன்னாரெல்லாம் ஆபத்துன்னு இருந்துச்சு, யாரும் பிடிச்சவங்கனால ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து பாதுகாப்பு நல்லது, இனிமேல் வெளியவே எடுக்கக்கூடாதுன்னு பெட்டிஷன் போடுறோம். வாய்தாக்கு ஜட்ஜ்மெண்ட்னா மட்டும் வெளியே எடுங்க, ஜட்ஜுமே அப்படி தான் கொடுக்குறாரு. இப்போ எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் திட்டமிட்டு ஏதாவது எடுத்து சந்தேகம் இருக்காமா? திட்டமிட்டு கண்டிப்பா குருசாமி மேல தான் சந்தேகம். எலெக்ஷனுக்குள்ள இவனை ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகம். குருசாமி வந்து திமுகவா? டிஎம்கே. அவங்க மக இப்போ பொண்ணு வந்து டிஎம்கே. நீங்க அதிமுகவா? நாங்க இப்போ அண்ணன் இறந்ததோடய நாங்க கட்சியை விட்டு விளையாச்சு. இப்போதைக்கு கட்சி இல்லை. இப்போதைக்கு எந்த கட்சியும் இல்லை, நாங்க தனிப்பட்ட கட்சி. ஆனால் ஏடிஎம்கேல எங்கள் சித்தப்பா மண்டல தலைவர் இருந்தார். கட்சின்னு இல்லாட்டாலும் அவங்க ஏடிஎம்கேன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, டிஎம்கே எதுனாலும் வச்சுட்டு போகணும். இப்போதைக்கு தனிப்பட்ட நபரும் நோண்ட வேணும். ஆனால் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டு டிஎம்கே. வெள்ளக்காளிக்கு நீங்கள் என்ன வேணும்? வெள்ளக்காளிக்கு அக்கா. சரி, ஆமாம். பேருமா? சக்தி.